வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வாழ்த்தி அமைகிறேன். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. 19 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு படைக்கும் மகரம். முடிந்தது சோதனை, பிறந்தது சாதனை, அதிசயம் ஆரம்பம். இதுதான் என்னுடைய தலைப்பு. மகர ராசி என்பவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு 3 நட்சத்திரத்துல பிறக்க முடியும். அதுல உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், அவிட்டம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். சனியுடைய வீட்டுல சூரிய சந்திர செவ்வாய். மகர ராசியில யார் பிறந்தாலும் இந்த 3 நட்சத்திரத்துல தான் பிறக்க முடியும். இந்த 3 நட்சத்திரத்துடைய அதிபதியுடைய திசை தான் இருக்க முடியும், பிறக்க முடியும். அதாவது சூரிய திசையில பிறக்க முடியும், சந்திர திசையில பிறக்க முடியும், செவ்வாய் திசையில பிறக்க முடியும். அப்ப மகர ராசியில யார் பிறந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை வருவதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. இப்ப மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சனி திசையானது 19 ஆண்டு காலத்திற்கு 19 ஆண்டுகளுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசணும். இதுக்கு முன்னாடி சனி யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி பகவானுடைய இன்ட்ரடக்ஷன் மகர ராசிக்கு தேவையில்லை. திருப்பதியில போய் பாலாஜின்னு பேரை வச்சுட்டு விசிட்டிங் கார்டு கொடுக்குற மாதிரி இருக்கு. சனி பகவான் அவருடைய தன்மைகள் என்ன, எதற்கெல்லாம் காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம். சனி பகவானானவர் முக்கியமாக மகர ராசியின் அதிபதி, உங்கள் ராசியின் அதிபதி, மகர லக்னத்தின் அதிபதி. நம்ம ராசின்னு சொன்னாலும் இப்ப பேச போற வீடியோவை நீங்க லக்னத்துக்கு பொருத்தி பார்த்துக்கணும். திசா புக்தி என்பது லக்னத்திற்கு பொருந்தும், பெயர்ச்சிகள் ராசிக்கு பொருந்தும். அந்த விதியின் அடிப்படையில் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லக்னத்திற்கு அதிபதி. சனி பகவான் யார்? சனி பகவான் தர்மத்தின் தலைவன். சனி பகவான் உயர் பதவிகளை தரக்கூடியவர். சனி பகவான் வியாபாரத்தில் ஒருவர் வெற்றி அடையணும்னா சனியுடைய துணை இல்லாமல் முடியாது. மருத்துவத்துறையில் ஒருத்தர் சாதிக்கணும்னா சனியுடைய துணை இல்லாமல் முடியாது. விளையாட்டுத் துறையில் ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா சனி பகவானுடைய துணை இல்லாமல் முடியாது. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும், எதிர்மறையான எண்ணங்களுக்கும், பலன்களுக்கும் சனி பகவானே காரகத்துவம். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றிகளுக்கும், உயர் வெற்றிகளுக்கும், நிரந்தர வெற்றிகளுக்கும் சனி பகவானே காரகத்துவம். சனி பகவான் மூச்சு. சனி பகவான் அரசியல். சனி பகவான் கட்டுமான துறை. சனி பகவான் விவசாயம். சனி பகவான் உணவு. இதெல்லாம் சனி பகவான். சனி பகவான் ஒருவருக்கு பிரச்சனைகளை வாரி கொடுத்து அவரை விட்டுட மாட்டார். இது சனியுடைய அடிப்படை குணம். எந்த நிலையிலும் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் சனி பகவான் உங்களை விட்டுட மாட்டார். அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்றது. ஆண்டவன் நல்லவங்களுக்கு அதிகமா சோதனை கொடுப்பான், ஆனா கைவிட்டுற மாட்டான். அந்த ஆண்டவன் சனி பகவான். 9 கிரகங்களில் ஈஸ்வரன் சனி பகவான். கேட்ட வரங்களை யார் கொடுப்பார்? ஈஸ்வரன் தான் கொடுப்பார். எந்த அசுரர் போய் எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். 9 கிரக பயிற்சியில சனி பயிற்சிக்கு மட்டும் உலகம் முழுக்க வரவேற்பு, பயம், மரியாதை,
அன்பு, எதிர்பார்ப்பு. கடைக்கோடி மனிதரை காலத்தால் அழியாத புகழ் தரக்கூடியது சனி பகவான். இப்ப சனி பகவானுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? சனி பகவானுடைய பலம் நிரந்தர பலன்கள். ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுப்பது, அடிச்சு அனுபவத்தை கொடுப்பது. ஏன்னா சாதாரணமா சொன்னா நம்ம பாடம் கத்துக்குவோமா? அதுவே வாத்தியார் பெரம்பால் அடிச்சு, இப்பெல்லாம் வாத்தியார் பெரம்பால் அடிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்டே கத்தியால குத்திடுறாரு. நான் சொல்றது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எங்க தந்தையாருக்கு முன்னாடியே வாத்தியார் வந்து மூங்கில் பெரம்பால் அடிச்சிருக்காரு. இப்ப அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியும். அந்த மூங்கில் பெரம்பால் அடிக்கும் போது நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி முதல்ல என்கவுண்டர் அந்த வாத்தியார் தான் பண்ணணும்னு. ஆனா ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னு தெரியணும்னா வயதும் அனுபவமும் தேவை. வாழ்க்கை என்னன்னு தெரியணும்னா 7.5 சனியை பார்க்கணும். மனிதர்கள் யாருன்னு தெரியணும்னா அஷ்டம சனியை பார்த்து வெளியில வரணும். அப்படி 7.5 சனியை தாண்டி இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள், பிறப்பிலேயே மகர லக்னத்தில் பிறந்தவர்கள், இவர்களுக்கு சனி யார்? சனியினுடைய பலவீனம், சனியினுடைய பலத்தால் அழியாத புகழ், செல்வம். சனியினுடைய பலத்தால் தர்மம். மனிதர்கள், நம்ம இந்தியாவை எடுத்துப்போம் ஒரு உதாரணத்துக்கு. ஒரு தவறு நடக்குது, காவல்துறையில புகார் பண்றீங்க. ஏழை எளிய மக்களை பத்தி பேசுறேன். இந்த வாழ்க்கை, அவங்க மனிதர்கள், உள்ள உயிர் இருக்கு. 3 வேளை ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிடுறாங்க. கோடிக்கணக்கான பேர் எதையோ ஒரு ஆடைகளை உடுத்துறாங்க. ஒரு தவறு நடக்குது, அநீதி நடக்குது, அவங்களை யாரும் மதிக்கிறது இல்லை. அதான் நம்ம சொல்றாரு, பணம் இல்லைன்னா நம்மளை யாருக்கும் தெரியறது இல்லை, பணம் இருந்தா நமக்கு யாரையும் தெரியறது இல்லை. அந்த மனிதர்கள் காவல்துறையில போய் புகார் அளிக்கிறாங்க. இப்ப புகாரை எடுக்கல சரியா. கடைசியா நமக்குள்ள நம்பிக்கை அஸ்திரம் எது? நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல நீதிபதிக்கு பக்கத்துல இருக்கிறது இது தராசு ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொம்மை. அந்த பொம்மை, அந்த தராசு, அதுதான் சனி பகவான். தர்மம். சனி பகவானுடைய பலம் என்ன? தர்மம். சனி பகவானுடைய பலவீனம் என்ன? எதிர்மறை எண்ணங்கள். நமக்கு ஆபத்தான விஷயங்களை, நமக்கு எதிரான விஷயங்களை நாமே நமக்கு யோசிக்கிறது. ஆனா அது நமக்கு தெரியாமல் இருப்பது, அதுதான் சனி. சனி பகவானுடைய பலவீனம் என்ன? வாய் வார்த்தையில நல்லா நடக்க போகுது, இந்த விஷயம் நமக்கு ஜெயிக்க போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்படி ஒரு வார்த்தையில அத்தனையும் பாழாப்படுது, அது சனி பலவீனம். சனி பகவானுடைய பலவீனம் என்ன? கடினமான உழைப்பு, அதற்கேற்ற வருமானம் இல்லை. சனி பகவானுடைய பலவீனம் என்ன? மனிதன் செய்யக்கூடாத சில தொழில்களை செய்வது. இப்ப கழிவுகளை சுத்தம் செய்ய எந்திரங்கள் இப்ப வந்திருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கழிவுகளை ஒரு மனிதனே கீழே இறங்கி அதை சுத்தப்படுத்தக்கூடிய அவலம் இந்த சமுதாயத்தில் இருந்ததா இல்லையா? அது பலவீனம். சனி பகவானுடைய பலவீனம் என்ன? எண்ணற்ற சோதனைகள். ஒரு காலகட்டத்தில் நமக்கு மனசு, இதுக்கப்புறம் நல்லது நடந்தா என்ன, நடக்கலைன்னா என்ன, எனக்கு நல்லதே வேணாம் அப்படின்னு வெறுக்கிறது. சனி பகவானுடைய பலவீனம் என்ன? கேட்டா உடனே கொடுத்துருவாரு, பின்னாடி அவரே அதிகமா பிடிக்கிடுவாரு. இப்போ மகரம் வச சனி கனெக்ஷன் என்ன? மகர ராசிக்கும் சனிக்கும் உண்டான தொடர்பு நேரடி தொடர்பு. மகர லக்னத்திற்கு அதிபதி யாரு? சனி. மகர ராசிக்கு அதிபதி யாரு? சனி. உங்கள் உயிரையும்
உங்கள் உடலையும் ஆக்கிரமித்து வியாபித்து இருக்கக்கூடியது சனி ஈஸ்வரன்.